உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26ஆம் திகதி 12ஆம் மாதம் 2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள். இன்று சஷ்டி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் மேன்மை, ரிஷபம் லாபம், மிதுனம் அமைதி, கடகம் ஆர்வம், சிம்மம் இன்பம், கன்னி நட்பு, துலாம் நலம், விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு ஆக்கம், மகரம் பரிசு, கும்பம் உயர்வு, மீனம் அன்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, எண்கணிதம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் நீங்கள் எனக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பலாம். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர், கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தர நான் காத்திருக்கிறேன். சரி, இன்றைக்கு மார்கழி மாதத்தின் சிறப்பை பற்றி பேச போகின்றேன். என்னடா ஐயா, மார்கழி மாதம் தொடங்கி 10 நாள் ஆச்சுது. ஆனாலும் இன்றைக்கு மார்கழி மாதத்தின் சிறப்பை பற்றி வேறு நிகழ்ச்சி வேறு விஷயங்கள் பேசினதுனால அதை பேச முடியலை. ஆனால் மார்கழி மாதத்தின் சிறப்பை பற்றி பேச போகின்றேன். முதலாவது, மார்கழி மாதம் கிருஷ்ணர் ஒவ்வொண்டா சொல்லி கொண்டு வரார். அதில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய கிருஷ்ணர், மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ணர் சொல்லுறார். அப்போ இந்த மார்கழி மாதம் எவ்வளவு சிறப்பு! 12 மாதம் இருக்குது. 12 மாதத்துலேயும் இந்த மார்கழி மாதமாக நான் இருக்கின்றேன் என்று கிருஷ்ணர் சொல்லுறார் என்றா மார்கழி மாதத்தின் சிறப்பை பற்றி நல்ல வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம். தமிழ் மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. 9வது மாதம் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றாலே வீட்டு வாசலில் கோலம் போடுறது உங்களுக்கு தெரியும். கார்த்திகை மாதமெண்டா வீட்டு வாசலில் விளக்கு ஏற்ற வேண்டும். மார்கழி மாதமெண்டா வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும். கார்த்திகை, மார்கழி இந்த 2 மாதங்களும் சிறப்பான மாதங்கள். கார்த்திகை மாதம் பூடாக வீட்டு வாசலில் 2 பக்கம் 2 தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். எல்லாருக்கும் நான் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி மார்கழி மாதம் இந்த 30 தினங்கள் மார்கழி மாதம் பூராக வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும். மார்கழி மாதத்தில் கோலம் போடாத வீடு பாலடைந்த வீடு. மார்கழி மாதம்டா வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும். வண்ண கோலங்கள்,
குளிர் நேரம். மார்கழி மாதம்னாலே குளிர் உங்களுக்கு தெரியும். மாசி மாதத்தில் மாசிப்பனி மூசி பெய்யும்னு சொல்வார்கள். அது மாதிரி மார்கழி மாதம்ண்டா குளிர் காலம். மார்கழி மாதத்தில் காலையில் பனி பெய்யும், காலையில் குளிராக இருக்கும். மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் எழ வேண்டும். மற்ற நேரத்தில் நீங்கள் தூங்கினாலும் பரவாயில்லை. மார்கழி மாதத்தில் சூரியன் உதிக்க முன்னுக்கு எழும்ப வேண்டும். தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோம். தேவர்களுக்கு அதிகாலை பொழுது. தேவர்கள் காலையில் எழும்புகிற நேரம் பிரம்ம முகூர்த்தம்னா உங்களுக்கு தெரியும். விடிய 3:30 மணியிலிருந்து 5:30 மணி மட்டும் பிரம்ம முகூர்த்தம். தேவர்களுக்கு இந்த மார்கழி, எங்களுக்கு இந்த மார்கழி ஒரு மாதம். நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு வருஷம்ண்டா தேவர்களுக்கு ஒரு நாள். எங்களுக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த ஒரு வருஷத்தில் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு விடிய 3:30 மணியிலிருந்து 5:30 மணி மட்டும் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த காலம்தான் தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம். அதனால தான் மார்கழி மாதம் 30 நாளும் திருப்பள்ளி எழுச்சி, இறைவனை துயில் எழுப்பக்கூடிய அற்புதமான அந்த பாடல்களை பாடுவார்கள். மற்ற நாளிலெல்லாம் காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் கோயிலில் பூசை நடக்கும். ஆனால் மார்கழி மாதம் முழுவதும் 30 நாளும் காலையில் 5:30 மணிக்கே பூசை நடக்கும். சூரியன் உதிக்க முன்னரே மார்கழி மாதத்தில் ஆலயங்களில் பூஜை நடக்கும். மற்ற மாதங்களில் 7-8 மணிக்கு பூஜை நடக்கிற கோயில் கூட காலையில் அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே ஆலயங்களில் எல்லாம் மணி அடித்து பூஜை செய்வார்கள். காலையில் மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி பாட்டு படிக்கிறது, சங்கு ஊதுறது, சேமக்கலம் அடிக்கிறது, இறைவனுக்கு தீபாராதனை செய்வது, பஜனை செய்வது. மார்கழி மாதம் பூரா சில இடங்களில் திருவம்பாவை, நேற்று திருவம்பாவை தொடங்கிச்சுன்னு சொல்லிட்டேன், திருவம்பாவை 10 நாளும் பஜனை செய்வினோம். சில ஆலயங்கள், சில இல்லை பல ஆலயங்களில் மார்கழி மாதம் பூராக பஜனை செய்வார்கள். மார்கழி மாதம்னாலே காலையில் சங்க ஊதிக்கொண்டு சேமக்கலத்தை அடித்து கொண்டு குளிர் காலத்தில் எல்லாரையும் நித்திரை விட்டு எழுப்பதற்காக ஊராக பஜனை செய்வார்கள். இது மார்கழி மாதத்தின் சிறப்பு. கோயில்களில் திருப்பள்ளி எழுச்சி மார்கழி மாதம் பூராக பாடப்படும். கோயிலில் திருப்பாவை திருவம்பாவைன்னு 2 இருக்குது. திருப்பாவை ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் கொடி. நான் திருப்பாவையை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். திருப்பாவை என்பது சூடி கொடுத்த சுடர் கொடி. ஆண்டாள் பாடிய 30 பாடல்களை திருப்பாவை என்று சொல்லுவினோம். மாணிக்க வாசகர் பாடிய 20 பாடல்களை திருவம்பாவை என்று சொல்லுவினர். வைஷ்ணவ ஆலயங்களில் விஷ்ணு கோயில், கிருஷ்ணர் கோயில், பெருமாள் கோயில், இதில் எல்லாம் மார்கழி மாதம் 30 நாளும் மார்கழி மாதம் பூராக திருப்பாவை பாசுரங்களை படிப்பார்கள். வைஷ்ணவ ஆலயங்கள், விஷ்ணு கோயில், கிருஷ்ணர் கோயில், பெருமாள் கோயில் எல்லாம் திருப்பாவை, ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை. நான் திருப்பாவையை பற்றி திரும்பி பேசுகிறேன். 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்குது, அதில் திருப்பாவையும் வருது. அந்த திருப்பாவையை பற்றி வைஷ்ணவ ஆலயங்களில் திருப்பாவை பாசுரங்கள் 30 அதை படிப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தில் தான் அதை படிப்பார்கள். அதிகாலையில் ஆலயங்களில் பூஜை நடக்கும். இந்த மார்கழி மாதத்தில் கல்யாணம் வைக்கிறதில்லை, வீடு குடிபூரல் செய்கிறதில்லை, சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வது இல்லை. ஏன்? மார்கழி மாதம்ண்டா பீட பிடிச்ச மாதம்னு சொல்லக்கூடாது. இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம், இறைவனுடைய பிரம்ம முகூர்த்த காலம். இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனால் எந்த கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் மார்கழி மாதத்தில் திருமணம் செய்வதில்லை, கிரகப்பிரவேசம் செய்வதில்லை, எந்த சுப நிகழ்ச்சிகளும் செய்வதில்லை. சூரியன்
குருவினுடைய வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம். குருவோட வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அற்புதமான நாள். குரு என்றால் உங்களுக்கு தெரியும், ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகத்திலையும் முழு சுபர், மங்களகரமான கிரகம் சுபர், முழு சுபர், சின்ன சுபரிலும் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய, சூரியன் ஒரு வீட்டில் ஒரு மாதம் இருப்பார். 12 வீடு இருக்குது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பார். அப்படிப்பட்ட சூரியன் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு மாதம்தான் இந்த மார்கழி மாதம், தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழும்பி, அதாவது இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழும்பி இறைவனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். மார்கழி மாதம் இல்லை, எப்பவும் பிரம்ம முகூர்த்தம் என்பது இறைவனை வழிபடக்கூடிய அற்புதமான நேரம். நீங்கள் மற்ற நேரத்தில் கும்பிடுறதை விட பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்டா உடனடியாக பலன் கிடைக்கும். ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். எனவே இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.